நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு. அது ஏன் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கிறீங்க? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கு? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள். அவர் நம்மவர், நம் தாத்தா. நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதல் மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் மொழியில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீர், அசை, சந்தம், யாப்பு, தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதை எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்கக்கூட லாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையின் குறிஞ்சியின் முறைமையில் திரியின் நல்லியல் பிறந்து நிலம் அடுக்குற்று பாளையனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணம் தொல்காப்பியம் தந்தவரை அவன் ஒரு ஆரிய அடிமை, பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவதை இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா, இல்லை? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது. தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இனாபிமானம் கூடாது என்று சொன்னவர் பணாபிமானம் கொண்டிருந்தது. ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே காசி மகன் என்று எழுதி வைத்துட்டானே, தேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான். நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையை சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமாயலா? என்னை எழுதிட்டான், அப்ப உங்களை எழுதல, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாடிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பாஞ்சமரன். அதான் மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அது சொல்லுகிறார், இந்த சூத்திரம், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிகளும் தேசிய ரகத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் என் மொழியில், உன் மொழியில் என்ன இருக்கு? உன் மொழியில என்ன இருக்கு? உன் மொழியில என்ன இருக்குன்னா, அருகில இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகில இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகில இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகில இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகில இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகில இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா?
எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நமக்கு தெரியும்? பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். அந்த தம்பிதன்கள் அருமையுடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அது நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில் எந்த நம்மில்? யார் நம்மில்? நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? யார் உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார்? அந்த நமக்கு இந்த கேள்வி எழுமாயாத இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியங்களுக்கு ஆதரவாக வராது என்று நீங்கள் நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மார்களை பார்க்கின்ற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் என்று துவக்காந்தி வீசினான், போராடி. அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தார், உடலை தீக்கி இறையிட்டார். கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி சென்றார். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காக நிற்கிறோம். அதே முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்தவர்கள். சும்மா அவனுக்கு ஆதரவாயிடும், இவனுக்கு ஆதரவாயிடும். நான் வேலை தூக்கினேன், நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப் பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு வேணும். அதுவரை இந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பதிலும் என் முருகன், என் மூதாதை யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று கொண்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால் தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனுங்க. என் முருகனை வேல் வெற்றி வென்று சேர்த்தான். என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே, பக்கம் பக்கமாக. சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார். ஆமா, முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு எதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடு அரோகரான என் பாட்ட முருகன் மூலமாக வேற ஏமாவும் தான் வந்துச்சு. ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன், என் நீ பிரிக்கணும். தோத்து போன எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராது, அது தீட்டு, இங்க உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாத, அங்க இருக்கிற கல்வெட்டுலதான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் போகாத, வெளியே தீபா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிச்சு பாடிட்டு கோயில் இருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுதியில் அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை நீதிபதியாக கொண்டு போய் சத்தம் என் இனம் செத்தவர்கள் முடிவு பண்ண இவன் நமக்கானவே இல்லை. இந்த அதிகாரங்கள், இந்த தலைமைகள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன முடிவது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இது கட்சி கிடையாது. உடன் பிறந்தார்களே, சீருடை அடியாத, ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள.
அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கட்டும், நானும் தனியா நிக்கிறேன், என்னை கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி கட்ட சொல்லுங்க. இது திமுகவே. திமுக திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், முறையோடைய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அதெல்லாம் வந்து வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்போம், நான் நிப்போம். ஆனா 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்கும். யாரும் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம், பார்த்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கையில அடர்த்தியா இருக்கு. நாங்க வந்து புகழ்ச்சி கைது அடிக்கிறார், இப்படி ஆடுறாரு, அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துல இருந்து வந்தோம். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன். என்னை பார்க்க வர கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல்மணி. ஒன்று விதைத்தால் 1000 ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி எதை வைத்தீங்க நீங்க வந்து? மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி இருக்காங்க. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யாரு உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன். நான் என் தம்பி தங்கை கிட்ட சொல்றேன், என் பேரமிக்க பெற்றோர்கள் சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல். கட்சியில் அவர்களுக்கு கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூரை எடுத்து நான் தமிழ் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதான் இல்லையா? நடுவரவர்களை இருக்குதான் இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கு பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கம் பண்றேன், we are all Hindus. பெரிய போட்டோ இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இடிக்க அனுமதி. இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்தாறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் பிரபாகரன் பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்தாறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன், உங்கள் மகன் தான். என்ன வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்தில் தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் அறிக்கை வருது. சும்மா அவருக்காக போய் இவருக்காக ஏன் பயப்படுறீங்க? என்னை போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்க இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை. நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் வந்துவிடும் சொல்றது. என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதற்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொன்னாமா, படிமா நிம்மதியா, இவன் வீரன், இவன் பாதுகாப்பேன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கிறீங்கம்மா, 2 உளுத்தாப்பா போட்டுக்கிறோங்கம்மா, அம்மா எல்லாத்துக்கும் பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா, திருட வந்துடப்பாங்க. அதுக்கு எதுக்குடா நீ கட்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுட்டு இருக்கியா? இதை சொல்றதுக்கு சங்கீதம் நிக்கிறவன் நாயகண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும். அவன் தாண்டா. அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகன் தான். நான் இருக்கும் வரை அது வளராது வெள்ளாது. அப்படி சொல்ல முடியல. சின்ன போட்டா பிஜேபி வந்துடும்,
சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதானே அதானே வராது என்று சொல்லுங்க. நீ ஒரு கோலை, பிறவி கோலை. அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல. உனக்கு வீர மகன் சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிறேன்? என்னை ஒழிக்கணும் ஏன் நினைக்கிறேன்? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்தனா, நாசம் பண்ணனால, கோடி கோடியா கொள்ளையடிச்சனா, என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்தனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்தனா, என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகள் எல்லாம் பதவி கொடுத்தனா, என்ன பண்ண? ஏன் இருக்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற, கேடு கட்ட தேவையான அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரன். நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, இது இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனை எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது? ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்கு சரியான பாதை. மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் அவன் வாழ்ந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன். அதனால நீ பயப்படுற. எங்க கடலுக்குள்ள போய் என் மீனவனை நீ தொடா பார்ப்போம். சிங்கள எங்க தொலைச்சல் பார்ப்போம். அந்த தொலைச்சல் பார்ப்போம். நான் வந்த அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டுப்பா. ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்து யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுன்னு அவனுக்கு தெரியும். இருக்கிற மாதிரியா? காசால சத்ததுக்கு இங்க ஏன் முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான். தப்பு. 67,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது. இஸ்லாமியர் ஓட்டா பிரிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் கொடுத்து அந்த மக்களை கொண்டு வைத்த இந்த போரை, ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து வேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதல் ஐஎஸ்ட. அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுநர் டெல்லியில கூட பேரணி. ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் வீட்டு. ஏன்? அவர் தான் மெயின் ஏடிஎம், அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திட்டு நீ அச்சமா இருக்கா? எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோடைகளின் சொல். வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம். எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கிற வரை வராது. நிம்மதியா இருக்கு. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக தெரியும். இன்னும் பயமா இருக்கா? போயிருச்சா? யார் நம்பலாம்? யாருக்காக யார் அடிச்சு பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. தமிழ் இனம் இனிமே எடுத்துக் கொண்டு சாக போதா? அது செத்துக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்க 26 பேர் 4 மாசம் காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியம் பாருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தம்பி சொல்லுங்க. நானே உன் கடவுள்.